ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு வித் கவி. வைஷுமா பார்த்தீங்கன்னா கீழே முட்டி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. நான் வந்து துணி தைச்சிக்கிட்டு இருக்கேன். பாப்பா வந்து பாயில் உட்கார வைக்கல அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து கீழே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கீழே உட்கார வச்சுருக்கேன். ஏன்னா பாயில் உட்காந்துக்கிட்ட விளையாடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடட்டும், அப்புறம் சேரில் உட்கார வச்சுக்கலான்னு சொல்லி தான் அவள் முன்னாடி பொம்மையெல்லாம் போட்டுட்டு விளையாட விட்டுட்டு நான் வந்து துணி தைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு ஸ்டோரி தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இடத்துல பேசியே ஆகணும். அவங்கள்ட்ட வந்து அவங்க சட்டையை பிடிச்சி உலுக்கி பேசணும். அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறதுனால நம்மளுடைய வார்த்தையால் ஒருத்தங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா பேசாமல் வந்து விலகி வர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நான் வந்து விலகி வந்துட்டேன். அந்த விஷயத்தை வந்து இந்த கதை மூலியமா தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கதையை தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு மகள். அந்த மகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறதே தெரியாது. தப்பான இடத்துல தப்பான வார்த்தைகளை பேசி அவள் பிரச்சனை பண்ணாத இடமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையை தான் பேசுவேன், நான் நேராக தான் பேசுவேன்னு சொல்லி அவள் வந்து நிறைய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறாள். இப்படி இருக்கும்போது அரசருக்கு வந்து ரொம்பவுமே கவலை மகளை குறித்து. ஏன்னா இளவரசிக்கு கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும். அந்த மாதிரி சமயத்தில் இவ பேச்சால வந்து அவளுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து அரசருக்கு கவலை. அவருடைய கவலையால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறார். அப்படி இருக்கும்போது அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சர்கிட்ட சொல்கிறார், அமைச்சரே, நீங்கள் தான் வந்து இளவரசிக்கு எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற வரமுறையை நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட பொறுப்பு கொடுக்குறார். அமைச்சருமே சரி அரசர் கேட்டாரே அப்படின்றதுக்காக அவரும் வந்து இளவரசியை திருத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார் பார்த்தீங்கன்னா, இளவரசிய ஒரு ராஜ்யத்துக்கு அனுப்பணும். அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டு வந்துட்டா இளவரசிக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறத கத்துப்பாங்க அப்படின்னு அமைச்சர் முடிவெடுத்து இளவரசியை அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக ஏற்பாடும் செய்யறார். ஒற்றர்கள், அதாவது அங்க பணி செய்வாங்க இல்லையா, பணியாட்கள் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கிங்க. பணியாட்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, ராஜாவுடைய மனைவியும் இளவரசியையும் ஒரு பல்லக்கில் அழகாக தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி வந்து பல்லக்கில் இளவரசியை கொண்டு போய் அந்த ராஜ்யத்துடைய வெளியவே விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. இளவரசிக்கு அங்கே போனதும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த வீதியில் குரங்குகள் வியாபாரம் செய்யுது, குரங்குகள் கடை போட்டிருக்கு, குரங்குகள் இருக்கிற இடமெல்லாம் அவ்வளோ சுத்தமாகவும் அந்த குரங்குகள் எல்லாமே அவ்வளோ ஒழுக்கமாகவும் இருக்கு. ஏன்னா இளவரசி போயிருக்கிறது அது ஒரு குரங்கு ராஜ்யம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இளவரசிக்கே இது தெரிய வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குரங்குகள் எல்லாம் அவ்வளோ வந்து ஒழுக்கமாக இருக்குது. இந்த கதையிலே பார்த்தீங்கன்னா நான் மக்கள் சொல்லாமல் குரங்குகள் சொல்லிட்டு இருக்கேன், அதுவே தப்பு தான். ஆனால் நான் இந்த கதையை கேட்குறது நீங்கள் தானே, அதனால் நீங்கள் வந்து கோச்சிக்க மாட்டீங்க. குரங்கு ராஜா கேட்டால் தான் கோச்சிப்பார். அதனால் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இளவரசிக்கே தெரியுது. இளவரசி அது எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அச்சா, இங்கே இருக்கிற குரங்குகள் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது, எவ்வளோ அழகாக வந்து இந்த கிராமத்தை வச்சுருக்கு, இந்த ராஜ்யத்தை எவ்வளோ அழகாக வந்து பணி செய்யுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா ரெண்டு காவலாளிகளும் இளவரசியோட கையில் விலங்கு போட்டு ராஜா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள மனிதர்கள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இது வந்து இளவரசிக்கு தெரியாது. இவங்க கைது பண்ணி கொண்டு போய் ராஜா முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே ராஜாவா இருக்கிறது யாரு? ஒரு குரங்கு தான் அங்கே வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு ராஜா முன்னாடி நிறுத்தினதும் குரங்கு ராஜா அவருடைய செங்கோலை எடுத்து டப் டப்புன்னு கீழே தட்டிட்டு கேட்குறாரு இளவரசி கிட்ட, நீ எப்படி என் நாட்டுக்கு வந்த, நீ ஏன் இங்கே வந்த, உனக்கு இங்கே வர யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இளவரசிக்கு ஒன்றுமே புரியல.
அதுக்கப்புறம் நம்ம இளவரசி தான் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் இல்லையா? அவங்க எப்போவுமே உண்மையை தான் பேசுகிறேன், உண்மையை தான் சொல்லுவேன்ற பேரில் பேசுவாங்க. அதே மாதிரி நடந்த எல்லாத்தையுமே இளவரசி குரங்கு ராஜாட்ட சொல்லவும் குரங்கு ராஜாவுக்கு அவங்க பேச்சில் உண்மை இருக்கிறது தெரியுது. உடனே குரங்கு ராஜா வந்து முடிவு பண்ணுறார், இளவரசி பேச்சில் உண்மை இருக்குது, அதனால இளவரசியை வந்து விடுதலை செய்யணும்னு முடிவு பண்ணி இளவரசிக்கிட்ட சொல்கிறார், இளவரசி நான் வந்து உன்னை விடுதலை செய்யறேன், நீ வந்து என் ராஜ்யத்தை பற்றி 4 வார்த்தை சொல்லணும், அப்படி சொல்லிட்டினா நீ வந்து உன்னை விடுதலை செஞ்சிருவேன்னு சொல்லவும் நம்ம இளவரசி தான் எப்படி பேசுவான்னு தெரியும் இல்லையா? நம்ம இளவரசி வந்து சொல்கிறா, என்ன சொல்கிறா கேளுங்களேன். இது குரங்கு ராஜ்யமா இருந்தாலும் ரொம்ப நல்ல ராஜ்யம். இங்க இருக்க குரங்குங்க ரொம்பவுமே ஒழுக்கமான குரங்குங்க. இங்க இருக்க குரங்குங்க மனுஷங்களை விட ரொம்பவுமே அன்பா இருக்கு. இதெல்லாம் நல்ல குரங்குங்க அப்படின்னு சொன்னதும் குரங்கு ராஜாவுக்கு ஒரே கோபம். என் இனத்தை இழிவுபடுத்தின நீ சிறைச்சாலைக்கு போ அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்றாரு. இளவரசிக்கு ஒண்ணுமே புரியல. நான் நல்லா தானே சொன்னேன், நல்ல ராஜ்யம் தானே சொன்னேன், எதுக்கு ராஜாவுக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லைங்க, சிறைச்சாலையில் இருக்கும்போது வாரத்தில் கடைசி நாள் வந்துட்டு அதாவது குரங்கு ராஜா அவளை பார்க்க போவாராம். அவளை பார்க்க போனாலுமே பார்த்தீங்கன்னா இளவரசி என்ன சொல்லுவான்னா, நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் உங்களுக்கு பொறுக்கல, என் முகத்தை பார்த்தும் கூட இறக்கம் ஏன் உங்களுக்கு பிறக்கல, என்னதான் குரங்கு ஆளுங்க நீங்கள்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாளாம். இதையே தான் சொல்லுவாளாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆயிடுச்சு. அமைச்சருக்கு ஒரே பதட்டம், என்ன இளவரசி போனவங்களை இன்னும் காணும், எப்படி இருந்தாலும் இளவரசி ஏதோ பிரச்சனையில தான் மாட்டிருப்பாங்க, நாம தான் போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அமைச்சர் வந்து வராரு. இளவரசிக்கு நடந்தது போல பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து அந்த ராஜ்யத்தில் கால் வச்சதும் காவலாளிகள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அவளை வந்து கைது பண்ணி கொண்டு போய் குரங்கு ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. அவளை கேட்ட மாதிரியே கேள்வி கேட்குறார், அவரும் நடந்ததை சொல்றார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாங்க. அவருமே பதில் சொல்கிறார். உடனே வந்து இளவரசி கிட்ட அவளை கூட்டிட்டு வராங்க. இளவரசிக்கு அமைச்சரை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அமைச்சருடைய கையில் விலங்கு இல்லாமல் வராரு. அதனால இளவரசிக்கு ஆச்சரியம். அமைச்சரே, அரசரை பார்த்தீங்களா? பார்த்தேன் இளவரசி. அமைச்சரே, அரசர் கேள்வி கேட்டாரா? கேட்டார் இளவரசி. நீங்க பதில் சொன்னீங்களா? சொன்ன இளவரசி அப்படின்னு சொல்லவும் அப்புறம் எப்படி உங்களை கைது பண்ணாமல் கூட்டி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அமைச்சர் சொல்றாரு, இளவரசி கேட்ட கேள்வி என்னவோ ஒண்ணுதான், ஆனா நீங்க சொன்ன பதில் வேறு, நான் சொன்ன பதில் வேறு. நீங்க என்ன சொன்னீங்க, இது குரங்கு ராஜ்யமா இருந்தாலும் நல்ல ராஜ்யம், இங்க இருக்க குரங்குங்க எல்லாம் நல்ல குரங்குங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் ஒழுக்கமான குரங்குங்க இப்படி சொன்னீங்க. ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ராஜா உங்க ராஜ்யம் சிறந்தது, ராஜா உங்க ராஜ்யத்தில் இருக்க மக்கள் சிறந்தவர்கள், ராஜா உங்க ராஜ்யத்தில் இருக்க மக்கள் ஒழுக்கமானவர்கள், இப்படிதான் நான் சொன்னேன். குரங்கா இருந்தாலும் குரங்குன்னு சொன்னா குரங்குக்கு வலிக்காது, குரங்குக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொன்னார். உடனே வந்து இளவரசியோட முகம் சுண்டி போச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அரசர் உங்களை பார்க்க வரும்போது, அதாவது குரங்கு ராஜா உங்களை பார்க்க வரும்போது என்ன சொன்னீங்க? உண்மையை தானே சொன்னேன், ஏன் உங்களுக்கு பொறுக்கல? என் முகத்தை பார்த்தும் கூட இரக்கம் ஏன் பிறக்கல? என்னதான் குரங்கு ஆளுங்க நீங்கன்னு. இளவரசி யாரா இருந்தாலும் இரக்கமில்லாதவங்க நீங்க வந்து கோபக்காரங்கன்னு சொன்னா அப்படிதான் இருப்பாங்க. நான் என்ன உங்களுக்காக சொன்னேன் தெரியுமா? ராஜா நீங்க நல்லவங்க, ராஜா நீங்க இரக்கமானவங்க, ராஜா நீங்க சிறந்தவங்க, எனக்காக நீங்க எங்க இளவரசிய விடுதலை பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே வந்து குரங்கு ராஜா மனமிறங்கி இளவரசியை கூட்டிட்டு போன்னு சொல்லி என்னை அமைச்சிட்டாரு. இப்பவாது புரியுதா இளவரசி, நீங்க என்ன பேசுனீங்க, நீங்க எந்த இடத்துல என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இளவரசிக்கு அங்கதான் வந்து அவளுடைய தப்பு என்னன்னு சொல்லி புரியுது. ஆமாங்க, நம்மள பல பேர் நான் வந்து உண்மையா இருக்கேன், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கேன், நான் நேராக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், எந்த சூழ்நிலையில எப்படி பேசணும்னு தெரியாம நான் உண்மையை தான் பேசுறேன், நான் நேராக தான் பேசுவேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற பேர்ல
நிறைய பேருடைய மனசை வந்து நோகடிச்சிடுறாங்க, நிறைய பேருடைய மனசை வந்து சுக்குநூறாக உடைச்சிட்றாங்க. ஆமாங்க, நாம் வந்து ஒருத்தட்ட உதவி கேட்கும் போது நீங்கள் நல்லவங்க, நீங்கள் அன்பானவங்க, உங்களால் உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படி கேட்டால் கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க. அதுக்கு மாறா எனக்கு அவனை தெரியும், நான் அவங்கிட்ட உதவி கேட்டால் எனக்கு உதவி கிடைக்கும், எனக்கு இவனை தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவியே கிடைக்காது. ஆமாங்க, இந்த கதையிலேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணினேன். நான் வந்து இந்த கதை மூலிமா கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த கதையை ஒரு நல்ல ஒரு உங்கள்கிட்ட கொண்டு வந்து புரியும்படி சேர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக புரிஞ்சுதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் மேலும் மேலும் எனக்கு நல்ல நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, மோட்டிவேஷ்னல் வீடியோ போட உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம், நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பை.